வந்து நான் வீடியோ எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு சாரி. ஹாய் ஃபார் ஆல், வணக்கம். ஸோ எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னி, நான் என்னோட சாப்பிட்டேன், எப்படி இருந்தேன், எந்த மாதிரி எனக்கு இருந்துச்சுன்ட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வந்து இதை பாருங்கள். ஸோ இட்ஸ் பீன் அ வீக். இந்த வீக் வந்து நான் நேற்றே வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், பட் நேற்று ஒரு குட்டி விஷயம் பண்ணேன். அது என்னன்ட்டு நான் எண்ணில் சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து பிஸியாக இருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னா, என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றி தான். ஸோ ப்ரெக்னென்சி முடிஞ்சுது. ஸோ ஓகே, பேபியை வெளியே கொண்டு வந்துட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இனி வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், அப்படி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் தட். எப்படின்னா, ஃபஸ்ட்டு டே ஹாஸ்பிட்டலில் நான் சொன்ன மாதிரி 3 days தூங்கவே இல்லை. லேபர் பெயின், அப்புறம் டெலிவரி, 3 days தூக்கங்கிறதே கண்ணில் இல்லை. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம போய் தூங்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனால், நான் தூங்கவே முடியல. பேபி எதுக்கு அழுகிறாங்க, ஏன் அழுகிறாங்கன்னே தெரில. அழுதுகிட்டே இருந்தாங்க நைட் ஃபுல்லாக. ஸோ வந்து அழுகிறப்ப நம்ம நல்லா தூங்கவே முடியாது லிட்டரலி. ஸோ வந்து அன்னைக்கும் தூங்கவே முடியல. ஸோ அந்த டே தான் ஓகே, இப்படி தான் இருக்க போகுது, இதுக்கும் நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும் அப்படின்ட்டு என் மைண்டில் தோணுச்சு. அது மாதிரி இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு 3 days இருந்தோம். 3 days அப்படி தான் இருந்துச்சு. அதுவும் எப்படின்னா, இப்போது நாங்கள் வச்சுருக்கப்போ அழுவான். இதுவே நாங்கள் போய் உடனே நர்ஸ்கிட்ட கொடுத்தோம்னா, அவங்க கையில் வாங்கி சும்மா அப்படி தட்டி கொஞ்சம் அவங்க காம் பண்ண உடனே ஹீஸ் ஓகே, எப்படி தூங்கிடுறா, இல்லைனா சைலண்ட்டாக இருக்கும். அந்த பட் அது டெக்னிக் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த டெக்னிக்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டு. ஆனால் நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எங்கள் கைக்கு வந்து அந்த மாதிரி அவன் இருக்கவே இல்லை. அண்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே அவனை வார்மாக வச்சுட்டு இருந்தோம். இருந்தாலுமே அவன் வந்து எதுக்கு அழுகிறானே தெரியல. சரி, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோலிக் பெயினாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இத்தனைக்கும் நான் வந்து ஃபுட்டு வந்து ரொம்ப இந்த கேஸ்ட்ரிக்கு தர்ற ஃபுட்டெல்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். பட் சில அவங்க கோலிக் பெயினாக இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. பட் ரீசன்ஸ் எதுனே என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அப்படி தான் இருக்கும்னு வச்சுக்குவேன். டே டைமும் தூங்க முடியாது, நைட் டைமும் தூங்க முடியாது. ஏன்னா என்ன தான் அம்மாவோ இல்லை என் ஹஸ்பண்டோ பார்த்துக்கிட்டாலும் என்னோட நீட் அங்கே தேவைப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போனால் அவங்களுமே தூங்கவே இல்லை, யாருமே தூங்கவே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிளான் பண்ணோம். ஓகே, நீ போய் தூங்குறப்ப நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் தூங்குறப்ப நீ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அது அவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. 3 months லிட்டரலி அப்படி தான் இருந்துச்சு. அது போக எனக்கு வந்து இந்த உங்களுக்கு தெரியும்ல, நார்மல் டெலிவரினா ஸ்டிச்சஸ் பெயின், அது எல்லாமே ஒரு 1 week இருந்துச்சு. அவள் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, தூங்கிட்டான் அப்படி நம்ம இருந்து நம்ம அப்படி தூங்கலான்னு போகிறப்ப அவன் அழ ஆரம்பிச்சிடுவான். எதுக்கு அழுகிறானே தெரியாது. நாங்கள் என்ன பண்ணோம்னா, லிட்டரலி ஆக்சுவலி அது வந்து தப்பு தான். என்ன பண்ணோம், அவனை வந்து காரில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். கார் ஏறினோன்னா அழுகிய நிறுத்திடுவான். இந்த மாதிரியே பண்ணிருந்தோம். அப்புறம் என்னென்னா, என்னோட வந்து கொஞ்சம் வீடு வந்து இன்டீரியர் கேரளா உள்ள. ஸோ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும்னா எதர் பொள்ளாச்சி வரணும், இல்லைனா கோயம்புத்தூர் வரணும். ஒரு நாள் நைட் வந்து ஒரு 11 o'clock இருக்கும், பயங்கரமாக அழுகிறான். அவன் கிராங்கி ஆகி அழுது எனக்கு அழுக வந்து, என் ஹஸ்பண்டுக்கு அது எப்படி வந்து ஐயோ அவன் அழுகிறத பார்த்தோன்னே எனக்கு அழுகு வந்துச்சு. இது எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனால், அங்கே போய் ஹாஸ்பிட்டல் வாசல் போனோன்னா அழுகி நிறுத்திட்டான். அப்புறம் சரி வந்ததான் வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்கலாம். டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு. இன்னும் இவ்வளோ அழுகிறா, இதை நார்மலுங்கிறீங்க? ஆமாம், அதெல்லாம் நார்மல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலி நாங்கள் ஒரு 3 times அப்படி பண்ணோம். ஒரு 2 times வந்து பொள்ளாச்சி போனோம். ஒரு டைம் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock மாதிரி இதே தான் நடந்துச்சு. போனோம், டாக்டர்கிட்ட போனோன்னே அவன் அழுகி நிறுத்திட்டா ரிட்டர்ன் வந்துடுவோம். இப்படியே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நாங்கள் நினச்சி, ஓகே மேபி காரில் வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, கார் என்னன்னா அழுகி நிறுத்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் அவன் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வச்சு நான் அழுகி நிறுத்தணும், அதுதான் எங்களுக்கு மைண்ட் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுவோம்னா, காரில் ஏறி இது போயிட்டு இருந்தோம். பின்ன எங்கள் வீட்டில எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கேஸ்டர் ஆயில் வைங்க வயிற்றுக்கு, மேபி அவங்க வந்து ஹீட்டுக்கு தான் அழுகிறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் நீ வந்து ஃபுட்டு வந்து ஸ்பைஸ் சேர்த்து சாப்பிட்ற, இந்த ரொம்ப கேஸ்ட்ரிக்கான இது சாப்பிட்ற, அது சாப்பிட்ற, இது சாப்பிட்ற, அதனால பேபி வந்து
வயிறு வலிச்சு அழுகுறாங்க. ஸோ நீ வந்து கொஞ்ச நாளைக்கு தயிர் சாப்பாடு சாப்பிடணும், ரச சாதம் தான், மிளகு ரசம் தான் சாப்பிடணும், அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்க. பட்டு எனக்கு வந்து அப்படி கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட முடியல. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு பழக்கம். ஸோ வந்து நான் அந்த மாதிரி டயட்டு இந்த மாதிரி தான் சாப்பிடணும், தயிர் மிளகு ரசம் அந்த மாதிரிலாம் நான் சாப்பிடவே இல்லை. நான் வந்து என்னென்ன தோணுச்சோ எல்லாமே. ஈவன் ஒரு 1 வீக்கில் ஐ ஸ்டார்டட் ஈட்டிங் சிக்கன், மட்டன் எல்லாமே. ஏன்னா டாக்டர் வந்து சாப்பிட்டுக்க அப்படின்னு, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும், நீங்கள் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்கும்னு சொல்லுவாங்க, டாக்டர் சொன்னாங்க. ஸோ டாக்டர் சொன்னது நான் ஃபாலோ பண்ணி நான் சாப்பிட்டேன். பட் சிக்கன் அவன் யூஸ்வலாகவே அழுவான். பட் நான் சிக்கன் சாப்பிட்டோன்னே அழுதோடனே என்ன ஓகே அதனால தான் அழுகுறான் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஐ டோன்ட் மைண்ட், லைக் அது டாக்டர் கிட்ட கேட்டால் இல்லை பேபி நேச்சுரலாகவே அவங்க அழுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு, பட் அது ரீசனாக என்னென்னு தெரியல இப்போ வரைக்கும் எனக்கு. பட் நான் வந்து எல்லாமே சாப்பிட்டேன். சாப்பிட்டு அவன் அப்படியே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வேக்சின் போடுறது அந்த டிஸ்கஷன்லாம் போச்சு. ஸோ நாங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வேக்சின் தான் ப்ரிஃபர் பண்ணோம். ஆக்சுவலி அதை ரிலேட்டடாக தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். எப்படி நாங்கள் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டுலேயுமே நாங்கள் கம்பைண்டாக போட்டோம், அது எப்படி என்ன எந்த மாதிரி போட்டோம் அப்படிங்கிறது தனியாக ஒரு வீடியோ சொல்கிறேன். நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்து அவ்வளோக்கா வெயிட் கெயின் ஆகலை. பட் வந்து மாமி போட்லிக் அந்த ஸ்டொமக் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஃபேட் இருந்துச்சு. ஸோ நான் அது என்ன பண்ணேன்னா, பேபி பொருந்த உடனேவே அந்த ஈரல் துண்டு இருக்குல்ல, யூ கேன் யூஸ் பெல்ட் ஆல்சோ. பட் நான் பெல்ட் யூஸ் பண்ணல, அது ஈரல் துண்டு வச்சு நல்லா டைட்டாக அம்மா கட்டி விட்டாங்க. ஃபஸ்ட்டு 1 டைம் நர்ஸ் கட்டி விட்டாங்க, அதுக்கப்புறம் டைட்டாக அம்மா கட்டி விட்டாங்க. அது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் மாதிரியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குது, மேபி நடக்கிறேன்னா ஒரு வாக்கிங் போகிறப்போ சாப்பிட்ட உடனே கட்டிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் கட்டினேன். அது எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு. இப்போது சுத்தமாகவே இல்லை, நல்லாவே கம்மியாகிடுச்சு டோட்டலி. ஸோ அது ஒரு பாயிண்ட் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்ககிட்ட, மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் வந்து நான் வீட்டில் செஞ்சதாக சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன். மார்னிங் ஏதாவது டிஃபன், எக்கு எடுத்துக்கிட்டேன், சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு லஞ்ச் எப்பவும் போல் நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி பருப்பு ரசம் பொரியல் ஏதாவது ஒரு பொரியலாவது நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி டின்னர் வந்து லைட்டாக சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து டெய்லியும் வந்து வாக்கிங் போனேன். அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர், மேபி பேபி தூக்கிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போனேன், நல்லாவே வாக்கிங் போனேன். ப்ரெக்னென்சி டைம்லேயும் சரி, அதுக்கப்புறம் சரி நல்லாவே வாக்கிங் போனேன். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு எனக்கு மைண்டுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிச்சு. என்னோட இதுக்குமே பாடிக்குமே வந்து மேபி ஒரு வெயிட் லாஸ்க்கோ இல்லை அதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ நான் இருக்கவே நான் சொன்ன மாதிரி பேபி பிறந்த உடனேவே எனக்கு ஒரு 7 kgs மாதிரி கம்மியாயிடுச்சு. வித்தின் 3 months நான் என்னோடய பழைய வெயிட்கே வந்துட்டேன், 54 அந்த வெயிட்கே வந்துட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் அந்த வெயிட் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ப்ரெஸ்ட் ஃபீடிங் பற்றி பார்த்தீங்கன்னா, நான் பர்டிகுலராக எதுவுமே வந்து சாப்பிடல. ஒரே ஒரு நாள் வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த கேலாக்டோட பவுட்ரு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து நான் ஒரு நாள் சாப்பிட்டேன். ஒரு நாள் சாப்பிட்ட உடனே எனக்கு ஆக்சுவலி மில்க் செக்ரீஷன் வந்து நார்மலாக இருக்கும். எனக்கு ஈவன் சொல்ல போனால் சில டைம் பேபி வந்து தூங்கிடுவாங்கள்ல இந்த இனிஷியல் ஸ்டேஜில், இப்போ தூங்கிட்டான்னா எனக்கு வந்து பால் கட்டிக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து அதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா, நான் இது வாங்கினேன், ப்ரெஸ்ட் ஃபீடிங் பம்ப் வாங்கினேன். ஸோ பம்ப் வாங்கி லவ்லா பெடல் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், வாங்கி எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா கட்டின பால் கொடுத்தா பேபிக்கும் வந்து வாமிட் கதக்க ஆரம்பிச்சிடுவாங்க, எனக்குமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அந்த டைம் பேபி தூங்கிட்டாங்க இல்லை ஃபீட் எடுத்துக்கல அப்படின்னா அதை நான் பம்ப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு அது வாங்கினதுமே ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. என்ன சொல்லப்போனால், நான் மேபி எடுத்து கொடுத்துட்டா அம்மா கொடுத்துப்பாங்க, மேபி நான் தூங்கிக்கலாம், எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ மேபி நீங்களும் அந்த ஒரு இப்போ தான் பேபி பிறந்திருக்கு அப்படின்னா அதுவும் வந்து வாங்கிக்கலாம். ஒரு 3,000-3,500 பட்ஜெட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் மேனுவலும் இருக்குது, பட் மேனுவல் ரொம்ப கஷ்டம், எலக்ட்ரிக் பம்பே வாங்கிக்கலாம். ஸோ நான் அதை யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ்ட் ஃபீடிங் பில்லோ, ஸோ இது வந்து தெரியுதா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் பில்லோ. ஸோ இது வந்து கண்டிப்பாக வாங்கிக்கங்க. 600 சம்திங் தான். எனக்கு வந்து ஆக்சுவலி இது ஹாஸ்பிட்டல்லே கொடுத்தாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி கொடுத்தாங்க. பட் ஆனால் இது வாங்கிக்கங்க, நான் வெறும் 600 ரூபாய் தான். பட் இட் இஸ் லைக் நீங்கள் பேபி வந்து இதில் போட்டுட்டு தூங்கிக்கலாம். லிட்ரலி நைட்டில் என்ன பண்ணுறது, அவன் அங்கே படுத்தாதான் தூங்குவான், அவனை அப்படியே போட்டு படுக்க வச்சு நம்மளும் தூங்கிக்கலாம். அண்ட் அவங்க விழமாட்டாங்க, நமக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவனுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி இது பெஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொன்னால்
நீங்கள் முடிஞ்சால் இந்த பம்பும் வாங்கிக்கிங்க, இதுவும் வாங்கிக்கிங்க. இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயே இருப்பீங்களா, எங்காவது போகணும்ல, ஸோ மேபி ஒரு 1 hour வெளியே போகணும் அப்படின்னா நீங்கள் அம்மா கிட்டே கொடுத்துட்டு பேபியை கொடுத்துட்டு ஒரு 1 hour எங்காவது போயிட்டு நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலாம். கண்டிப்பாக அதெல்லாம் தேவை. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டைம் உங்களுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபுட் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த கார்லிக்கில் வச்சு எனக்கு அந்த மில்க் மாதிரி குடிக்க பிடிக்கல. ஸோ நான் வந்து சின்ன வெங்காயம் கீ அண்ட் கார்லிக் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி அதை வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டேன். நல்லா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பூண்டு குழம்பு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து யூஸ்வலாகவே அங்கே கேரளாவில் வந்து மத்தி மீன் நிறையா கிடைக்கும். ஸோ மத்தி மீன், அதுக்கப்புறம் இந்த கருவாடில் நெத்திலி கருவாடு, அதுக்கப்புறம் சாலு கருவாடு, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சொல்லி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே சாப்பிட்டேன். அண்ட் எனக்கு இதே வந்து டிஃபால்ட்டாகவே எனக்கு வந்து மில்க் செக்ரேஷன் இதாக இருந்துச்சு. அதை நீங்கள் சொன்ன மாதிரி கொடுக்கல அப்படின்னா கட்டிக்கும். அதுவும் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பேபி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஐயோ, அது குட்டி குட்டி அவனோட ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகு. அந்த ஃபஸ்ட்டு 6 months பற்றி மட்டும்தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு 6 months வந்துட்டு நான் மோஸ்ட்லி இந்த ஃபோனு கைமாவே இருப்பேன். அவங்க வந்து எடுத்துகிட்டே இருப்பேன் ஃபோட்டோ, அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். மற்றபடி ப்ரெஸ்ட் ஃபீடிங் டைமில் நான் ஃபோன் அவ்வளோக்கா யூஸே பண்ணல. ரொம்ப ரேர் கேஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, நமக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போ உங்களுக்கு பாசிபிள், ஈவன் இஃப் இட் இஸ் 30 minutes, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் வெளியே போயிட்டு வாங்க, உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பேபியை விட்டுட்டு. ஸோ ஏன்னா அந்த ஒரு இதுவும் நமக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி எனக்கு சில விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இந்த ஜேர்னியை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு, மற்றபடி யார் என்னவாக இருந்தாலும் நம்ம பண்ணுறது நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து சில டைம்லாம் நானும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன், ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன், ரொம்ப அழுவேன் சில டைம், எதுக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் நானேயும் நம்ம எதுக்கு அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆகிடுவேன். ஸோ அப்படி தான் இருந்துச்சு த்ரூ அவுட் என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி. ஸோ யா, அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நானே வந்து ஹீல் ஆகி ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அதையும் வந்து அந்த ஃபேஸையும் வந்து நம்ம லிட்டரலி என்ஜாய் பண்ணிட்டு வரணும். என்னதான் இருந்தாலும் அந்த ஃபேஸையும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ யா, இனி வந்து என்னோடய பேபிக்கு வந்து நான் எப்படி சாலிட் ஸ்டார்ட் பண்ணேன், எந்த மாதிரி கொடுத்தேன் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த வீடியோ வந்து நான் நேற்றே எடுக்கணும், ஸோ எடுத்து போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். பட் நாங்கள் வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்டார்டட் ஒரு குட்டி பேக்கிங் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா லைக், ஏன்னா இப்போ எல்லாருக்குமே நமக்கு ஸ்வீட்ஸ் அந்த ப்ரௌனி கேக்ஸ்லாம் சாப்பிடணுன்ட்டு இருக்குது. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ மைதா அப்படிங்கிறதுக்காக இது பண்ணாமல் சாப்பிடாமல் இருக்கோம். பேபிஸ்க்குமே அதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்களே வந்து நாங்களே வீட்லேயே ட்ரையல் பார்த்து மில்லட்ஸ், ராகி, வரகு, சோளம், கம்பு, ஸோ இதெல்லாம் வச்சு குக்கீஸ் அண்ட் ப்ரௌனிஸ் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அதில் வந்து ப்ரௌனியும் அண்ட் சில குக்கீஸ் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து நேற்று பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து குக்கீஸ் ட்ரை பண்ணால், நான் வந்து ப்ரௌனிஸ் ட்ரை பண்ணேன். ஸோ இங்கே நியர்பை இருக்க பிளேஸில் கொண்டு போய் நாங்கள் மடிப்பாக்கம் லேக்கில் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு ஈவினிங் ஒரு 6:30 மாதிரி போய் ஒரு 3 hours இருந்தோம். நாங்கள் ஆக்சுவலி ஒரு 25 piece குக்கீஸ் எடுத்திருந்தோம், ஒரு 20 piece ப்ரௌனிஸ் எடுத்திருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து ஓகே மில்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நல்ல ரிவ்யூஸும் வந்துச்சு. ஸோ மேபி எங்களுக்கு ஃப்ரீ டைமில் இது நாங்கள் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ மேபி உங்களுக்கு யாருக்காவது மில்லட் ப்ரௌனிஸ் இல்லை குக்கீஸ் வேணும்னா நான் இந்த நம்பர் ஸ்க்ரீனில் சொல்கிறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ நேற்று நாங்கள் அதுதான் ஃபுல்லாக பண்ணிட்டுருந்தோம். எனக்கு அதுவுமே ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறப்போ, ஈவன் தோ நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது இருந்தாலும் அதுக்குன்னு நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சில விஷயம் நமக்கு பிடிச்சது பண்ணுறப்ப நமக்கு அது எக்ஸாஸ்டிங்காக தெரியாதுல்ல. எனக்கு நேற்று ஃபுல்லாக அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இட் வாஸ் a குட் டே. எனக்கு ஆக்சுவலி வீட்டுக்கு வரைக்கும் ஒரு 9:30 10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலை செட்டில் பண்ணி நாங்கள் தூங்குறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் எனக்கு சம்திங் தூங்குறப்போ உள்ளே வந்து தோணுச்சு, நம்ம சில விஷயம் நமக்காக பண்ணுறப்போ ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மேபி என்ன சொல்கிறது, இந்த ப்ரெக்னென்சி, இந்த பேபி இவ்வளோ நாள் வந்து அதை சுற்றியே தான் என்னோடய வேர்ல்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அதையும் தாண்டி சில விஷயம் எனக்கு பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ யா, மேபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து
டெக்ஸ்ட் இல்லைனா வந்து மெசேஜ் பண்ணுங்கள், வில் டெலிவர் டு யுவர் ஹோம். ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஸோ ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், சொல்லணும், இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து எனக்கு திட்டணும்னா கூட கமெண்ட்டில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ கம் அப் டு யூ ஆல் வித் அ டிஃப்ரெண்ட் வீடியோ. ஸோ அது வரைக்கும் பாய், டேக் கேர். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ என்னோடய குட்டி குட்டி ரீல்ஸ் அண்ட் என்னோடய குட்டி குட்டி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். டாடா.